நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஜான் சீனா பார்த்தீங்கன்னா தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சிருக்காரு WWE. கிட்டத்தட்ட 23 வருஷமா இந்த ரெஸ்லிங் ஃபீல்டில் இருக்காரு. இப்போ லாஸ்ட்டாக நடந்த மணி இந்த பேங்க்ல தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சிருக்காரு. 2025 ரெஸ்ல்மேனியாவில் தான் அவருடைய கடைசி மேட்சாக இருக்கும். அதுக்கு யார் வேணா வந்து என் கூட மோதி பாருங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சிருக்காரு ஜான்சினா WWE ஒரு மிகப்பெரிய ரெஸ்லர். இவர் WWE மட்டுமே தான் இது வரைக்கும் ரெஸ்லிங் பண்ணிருக்காரு. வெளியில எந்த ஒரு கம்பெனிலுமே பண்ணதில்லை. உலக அளவில் மிகப்பெரிய ரெஸ்லிங் பட்டாளத்தையே வச்சிருக்காரு ஜான்சினா. 90s கிட்டு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஜான்சினா பேரை நல்லாவே தெரிஞ்சிருக்கும். WWE அடுத்த கட்டத்துக்கு இந்த அளவுக்கு பிரபலப்படுத்துறதுக்கு ஜான்சினாவுக்கு முக்கிய பங்கு இருக்கு. இந்த அளவுக்கு ஜான்சினா WWE பார்த்தீங்கன்னா உலக அளவில் கொண்டு போய் சேர்த்திருக்காரு. இவருடைய ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 16 டைம் WWE வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனாக இருந்திருக்காரு. இவர் இன்னும் ஒரு முறை இந்த சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணாருன்னா இதுதான் ரெக்கார்டாக இருக்கும். இப்போதைக்கு ரிக் ஃபிளேர் அவருடைய அந்த ரெக்கார்டை 16 டைம் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் ரெக்கார்டை சமன் செஞ்சிருக்காரு ஜான்சினா. இன்னும் ஒரு டைம் வின் பண்ணிட்டாருன்னா அதுதான் ரெஸ்லிங்கில் ஹையஸ்ட் ரெக்கார்டாக இருக்கும். இவர் ரெஸ்லர் மட்டும் கிடையாது, ஒரு ஹாலிவுட்டில் ஒரு மிகச்சிறந்த நடிகர். தொண்டு நிறுவனங்கள்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்காரு. அதை விட இவர் ஒரு நல்ல மனிதர். இப்போ இவர் ஹாலிவுட்ல பிஸியாக படம் நடிச்சிட்டு இருக்கிறதுக்காக கூட இவர் தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சு இவருடைய ரசிகர்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்குக்கு உள்ளாக்கியிருக்காரு. நானுமே ஜான்சனோட ரசிகர் தான். இவருடைய மேட்சிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆரம்பத்தில் ஜான்சினாவை WWE கொஞ்சம் கெட்டவராக காட்டியிருந்தாலும் ஆனால் போக போக அதுக்கப்புறம் ஜான்சினாவை பார்த்தீங்கன்னா நல்ல மனிதராக தான் காட்டியிருக்காங்க. ஒரு நல்ல கேரக்டரில் தான் WWE இவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் இவர் பழங்கால சிலர்ல இருந்து இப்போ இருக்கிற புதுசாக இருக்கிற சிலர் வரைக்கும் எல்லாரும் கூடயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000க்கு மேலே மேட்ச் விளையாடிருக்காரு. ஹாலிவுட்லேயும் நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பிச்ச ஜான்சினா இப்போ அதில் ஒரு நல்ல நடிகராகி நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. இவர் நடித்த முக்கியமான படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் டாமுக்கு தம்பியாக நடிச்சிருப்பாரு. அடுத்து பம்பிள் பி படத்தில் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பட வரிசையில் வர பம்பிள் பி படத்தில் ஒரு ஆர்மி மேனாக நடிச்சிருப்பாரு. இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே நடிச்சிருந்திருப்பாரு. இவர் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சது ரெஸ்லிங் உலகத்தையே பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. இவருடைய லாஸ்ட் மேட்ச்சில் யார் மோத போகிறாங்க அப்படின்றது ரொம்ப சஸ்பென்ஸாகவே இருக்கும். ஏன்னா இவர் WWE சாம்பியன்ஷிப்னு ஒரு டைம் வின் பண்ணார்னா அதுதான் அதிக ரெக்கார்டாக இருக்கும். இவர் அதை வின் பண்ணி அதிக முறை WWE சாம்பியனாக இருக்கணுன்றது தான் நம்மளும் ஆசைப்படுறோம். ஒருவேளை அவர் அந்த WWE பெல்ட்டுக்கு மோதுவாரா, அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ரெஸ்லர் கூட கான்ட்ரவர்சி மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி வேற ஒரு ரெஸ்லர் கூட வைப்பான்னு தெரில. ஆல்ரெடி CM Punk பார்த்தீங்கன்னா ஜான்சனை ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சதை விமர்சிச்சிருக்காரு. இப்போ யார் கூட மேட்ச் நடக்க போகுதுன்றதும் தெரியல. CM Punkக்கும் ஜான்சனாவும் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. இதே சமயத்தில் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டு நிறைய ரெஸ்லர் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து மேட்ச் ஆடி இருக்காங்க. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டு இன்ஜுரியால் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டு இப்போ மறுபடியும் ஒரு 7-8 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்து ரெஸ்லிங் ஆடுறாரு. WWE இருந்துட்டு அங்கேருந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா AEW போயிட்டு அங்கே ஒரு நல்ல மேட்ச்லாம் ஆடிட்டு இருக்காரு. ரிக் ஃபிளேரும் பார்த்தீங்கன்னா 16 டைம் வேர்ல்டு சாம்பியன். அந்த ரிக் ஃபிளேரும் பார்த்தீங்கன்னா அவருமே ரிட்டையர்மெண்ட்டை 2 டைம்ஸ் வாங்கியிருக்காரு. 2 தடவை ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சு வாங்கியிருக்காரு. அண்டர்டேக்கரும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சதுக்கு அப்புறமும் அடிக்கடி ரெஸ்லிங் மேட்ச்சில் தோன்றி ரசிகர்களை பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுத்தியிருக்காரு. அதேமாரி தாங்க ஜான்சினா தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருந்தாலும் அடிக்கடி ரெஸ்லிங்கில் வந்து அவர் கலந்துக்குவார். நிறைய ரெஸ்லர் அப்படி தாங்க பண்ணுவாங்க. ஷான் மைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சதுக்கு அப்புறமும் வந்து மேட்செல்லாம் ஆடி இருக்காரு ட்ரிபிள் H கூட சேர்ந்து. அதனால ஜான்சினா ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருந்தாலும் அடிக்கடி ரெஸ்லிங் வந்து ஆடுவார்ன்றதான் நம்மளும் விரும்புகிறோம். பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ரெஸ்ல்மேனியால யார் கூட மோத போகிறான்ட்டு. அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. நம்ம சேனலில் ரெஸ்லிங் பாடி பில்டிங் பற்றி நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நமக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி.